செந்தில் பாலாஜி அவருடைய துறை சம்பந்தமான ஒரு மசோதா இன்றைக்கி கொண்டு வந்தாங்க சட்டசபையில். கொண்டு வந்தால் அந்த துறையைச் சேர்ந்த மந்திரி தான் அந்த மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும். செந்தில் பாலாஜி துறை சம்பந்தப்பட்ட மசோதா. ஆனால் சட்ட அமைச்சர் ரகுபதி போய் தாக்கல் செய்கிறார். அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு? காலி செந்தில் பாலாஜி. ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலினை வாங்கி கையில் வச்சுருக்காரு. ஆனால் நல்லா பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் விதித்த கெடு எப்போ முடியுது? திங்கக்கிழமை மதியம் 2 மணி சொல்லியிருக்காங்க. 28 திங்கள் 2 மணி மந்திரி பதவியா ஜெயிலா முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க திங்கக்கிழமை. நான் என்ன சொல்கிறேன், அவங்க சொல்லி 10 வாரம் 10 நாள் ஆச்சு. சொன்ன மறுநாளே ராஜினாமா பண்ண வேண்டியது தானே. அந்த கடைசி சாகிறவரை அந்த பதவி அனுபவிக்கணும். இதுதான் திராவிட மாடல். வெக்கம் கெட்ட பசங்கவி. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஊழல் பண்ணி எல்லா இதையும் கொள்ளையடிச்சுட்டு இருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க. கவர்னர் இது மட்டும் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற ஸ்டாலினுக்கு மே மாதம் 4ஆம் தேதி பெரிய இது கூட்டம் நடத்துகிறீங்க. அப்போ மட்டும் சுப்ரீம் கோர்ட் இனிக்குதோ? இப்போ வந்துக்கிட்டு செந்தில் பாலாஜி சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டுன்னு அங்கே கசக்குது. நாளைக்கு திங்கட்கிழமை மதியம் 2 மணினா 1:30 மணி வரை மந்திரியாக இருக்கணும். அதுதான் அவங்க